ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்கி இருக்கு. அக்டோபர் 1ஆம் தேதி இந்திய நேரப்படி 10 மணிக்கு மேலே ஈரான் ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியது. இப்போ அதாவது ஈரான்றது நேரடியாக ஒரு களத்தில் இறங்கி போர் அப்படின்றது இல்லாமல் இருந்துட்டு இருந்துச்சு. ஈரானோட ஆதரவு பெற்ற அமைப்புகளான ஹமாஸாக இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், இஸ்ரேல் மீது அவங்க ரெண்டு பேருக்குமான சண்டைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் ஈரான் நேரடியாக களத்தில் இறங்காமல் இருந்தது. இப்போ நேரடியாக களத்தில் இறங்கி இருப்பது அப்படின்றது ஒரு 3ஆம் உலகப் போருக்கு இல்லை அடுத்த உலகப் போருக்கு இது வந்து ஒரு வித்திடுமோ அப்படின்ற ஒரு பயத்தை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு. அது இன்னொரு அடிஷனல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ யுஎன் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய அன்டானியோ குட்ரஸுக்கு வந்துட்டு இஸ்ரேலுக்குள்ள நுழைய தடை விதிச்சிருக்கு இஸ்ரேல் அரசாங்கம். இது வந்து இந்த பதட்டத்தை மேலும் அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும். இஸ்ரேல் விசஸ் பாலஸ்தீனம் அப்படின்றது ரொம்ப காலமாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த சர்ச்சை நடந்துட்டு இருக்கு. ஸோ பாலஸ்தீனத்தை வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிக்கிறாங்க, எங்களோட இடத்த ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு பாலஸ்தீனம் தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அங்கே உருவான ஆயுத குழுக்கள், அது வந்து ஆயுத குழுக்கள் சொல்றாங்க, சில வந்து தீவிரவாதிகள் சொல்றாங்க, அவங்களான ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக பல்வேறு சண்டைகளை நடத்திட்டு இருந்தாங்க. அதுல இந்த சண்டை அப்படின்றது ரொம்ப காலமாகவே நடந்துகிட்டு இருந்தாலும் கடந்த அக்டோபர்ல வந்துட்டு இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா வெடிச்சது. ஹமாஸ் வந்து இஸ்ரேல் வந்து தாக்கிடுச்சு, அதில் வந்து பலர் பலியாயிட்டாங்க அப்படின்னு சொன்ன இஸ்ரேல் ஹமாஸுக்கு எதிராக ஒரு அறிவிப்பு கொடுத்து நாங்கள் வந்து அவங்களை அழிக்க போறோம் அப்படின்ற வேலைகளை இறங்கி தொடர்ச்சியாக பல தாக்குதல்களை நடத்தினாங்க, பல வான்வெளி தாக்குதல்களை நடத்தினாங்க. அதுல காசால வந்து 40,000க்கும் அதிகமானோர் இப்போ வரைக்குமே இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இஸ்ரேல் விசஸ் ஹமாஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இஸ்ரேல் விசஸ் ஹிஸ்புல்லா அப்படின்னு மாறிச்சு. ஹிஸ்புல்லா அப்படின்றது லெபனானில் இருக்கக்கூடிய அவங்களும் ஒரு ஆயுதக்குழு, அவங்களும் வந்துட்டு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க ஹிஸ்புல்லா விசஸ் இஸ்ரேல் அப்படின்ற வகையில் தான் இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது. ரெண்டு தலைவர்களையுமே வந்துட்டு ஹிஸ்புல்லாவோட தலைவராக இருக்கட்டும், முதல்ல ஹமாஸோட தலைவராக இருக்கட்டும், இந்த ரெண்டு தலைவர்களுமே வந்துட்டு இஸ்ரேல் வந்து அவங்களோட தாக்குதல் மூலமாக கொண்டிருந்தாங்க அப்படின்றது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. இதில் ஈரானோட பிளே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈரான் அப்படின்றது இஸ்ரேலோட நேரடியாக பார்டரை வந்து பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது. நடுவில் வந்துட்டு லெபனான் இருக்காங்க, இதே நம்ம சொன்ன மாதிரி பாலஸ்தீன் இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி தான் வந்து ஈரான் இருக்காங்க. ஸோ ஈரான் வந்து அவங்க ஃபன் பண்ணி வளர்த்த எடுத்த ஒரு இயக்கங்கள் தான் இந்த ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும். ஸோ இவங்க ரெண்டு பேர் மேலே தாக்குதல் நடத்தினப்ப கூட அமைதியாக இருந்த ஈரான் இப்போ திடீர்னு களத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்க ஒரு 150 பாலிஸ்டிக்ஸ் மிசைலை வந்துட்டு இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதல் அப்படின்றது ரொம்பவே ஒரு கவனம் பெற்ற தாக்குதலாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஈரான் வந்து நேரடியாக இல்லாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ நேரடியாக வந்தப்போ இஸ்ரேல் வந்து பதிலடி என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு. ஸோ அப்போ இஸ்ரேலுக்கு எந்த மாதிரியான நாடுகள் சப்போர்ட் கொடுப்பது? ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு வந்து யுஎஸ் பேக்கிங்கில் இருக்காங்க, பிரிட்டிஷ் அவங்களுக்கு பேக்கிங்கில் இருக்காங்க. அதே மாதிரி இங்கிட்டு வந்து ஈரானுக்கு யார் சப்போர்ட் பண்ண போகிறாங்க? ஈராக் சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை ரஷ்யா வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஆயுதங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 3ஆம் உலகப் போருக்கு வித்திடுமா அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் இருந்துட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழலில் இஸ்ரேல் அரசாங்கம் இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. யுஎன் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அன்டானியோ குட்ரஸுக்கு வந்துட்டு இஸ்ரேலுக்குள்ள நுழைய தடை விதிச்சிருக்காங்க. அதாவது அவர் வந்து இஸ்ரேலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரேல் அரசாங்கத்தோட ஃபாரின் மினிஸ்ட்ரி கட்ஸ் அப்படின்றவர் தான் இந்த அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அவரோட ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் வந்து இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடத்திருக்கு, இந்த தாக்குதலை வெளிப்படையாக சொல்றதுக்கு இது ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை கண்டிக்கிறதுக்கு தகுதி இல்லாத, ஈரானை கண்டிக்காத எந்த ஒரு தலைவரும் எந்த ஒரு நபருமே இஸ்ரேலுக்குள்ள நுழையிறதுக்கு தகுதி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டோனியோ குட்ரஸ் அப்படின்றவர் வந்து ஒரு ஈரானோட ஃபேவரா இருக்காரு அப்படின்றதான் எப்பயுமே வந்துட்டு இஸ்ரேல் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஈரான் வந்து இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல் நடத்திருக்கு, அதை கூட அவர் கண்டிக்கல, ஈரான்ற பேரே அதுல இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை நம்ம உள்ள விடுறதுக்கான தேவையே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, நாங்க எங்களோட மக்களை, எங்களோட நாட்டோட டிக்னிட்டியை நாங்க வந்து சரி பண்ணிக்குவோம் வித் ஆர் வித்தவுட் யூஎனோட சப்போர்ட். அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் நாங்க என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு ரொம்பவே அக்ரெசிவாக சொல்லியிருக்காங்க. ஆண்டோனியோ குட்ரஸை பொறுத்த அளவுக்கு அவர் 2017 இருந்து யுஎன் செக்ரட்டரியாக இருந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி 2005 இருந்து 2015 வரைக்கும் யுஎனோட ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ், அதாவது ரெஃப்யூஜிஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹை கமிஷனில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார். அதுக்கு முன்னாடி போர்ச்சுகலோட பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. 2000 யூரோப்பிய யூனியன் கவுன்சிலோட பிரசிடென்ட்டாகவும் இருந்திருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர். ரெஃப்யூஜிஸுக்காகவும் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பல்வேறு குரல்களை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர், கொடுத்துட்டு இருக்கக்கூடியவராக தான் இந்த ஆண்டோனியோ
நியூயார்க் அட்ரஸ் இருந்திருக்காரு. அவருக்கு இப்போ இஸ்ரேலுக்குள்ள நுழைய தடை விதிச்சிருக்குது அப்படின்றது உலக நாடுகளால் ரொம்பவே ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஈரான் விசஸ் இஸ்ரேல்னு வருது, இந்த சைடு 2-3 நாடுகள், இந்த சைடு ஒரு 4-5 நாடுகள், மொத்தமே ஒரு 10-15 நாடுகள் உள்ள வந்து இது ஒரு 3ஆம் உலக போரா வெடிச்சுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல யுனைடெட் நேஷன்ஸ் தான் வந்துட்டு இதை வந்து ஒரு பேசி கொஞ்சம் சரி பண்ணுவாங்க, இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை அவங்க தலையீடுன்றது ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கும் அப்படின்னு மித்த நாடுகள் நம்பிட்டு இருக்கக்கூடிய வேலையில் அதோட ஜெனரல் செக்ரட்டரிக்கே என்ட்ரி அலோவ் பண்ணலை, அவரே நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது இந்த விஷயத்தை இன்னுமே சிக்கலாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லணும். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி யுஎன் மீட்டிங் வந்து நியூயார்க்கில் நடந்துச்சு. அதில் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெதன்யாஹூ போய் கலந்துக்கிட்டாரு. அப்போ வந்துட்டு உலக நாடுகளை சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் அவர் பேசும்போது வெளிநடப்பு செஞ்சது பெரிய வைரலாகவும் மாறி இருந்துச்சு. அந்த யுஎன் மீட்டிங் நடக்கக்கூடிய ஹாலுக்கு வெளியில் நெதன்யாஹூக்கு எதிராக போராட்டங்கள் நடந்ததுன்றதும் குறிப்பிடத்தக்கது. அந்த மீட்டிங்லேயே அவர் பேசும்போது நான் இங்கே கலந்துக்கணுன்ற நோக்கம்லாம் எனக்கு கிடையாது, ஆனால் எங்களை பற்றி பல்வேறு தவறான தகவல்கள் வெளியே போயிட்டு இருக்கு, அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும், உண்மையை சொல்லணுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்துக்கிட்டேன் அப்படின்னு நெதன்யாஹூ அப்பவே சொல்லியிருந்தாரு. இப்போ ஈரான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய சூழல்ல பதட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய வேலையில் இந்த யுஎன் செக்ரட்டரியோட என்ட்ரி பேன் அப்படின்றது எந்த மாதிரியான இடத்துக்கு கொண்டு போக போகுது அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும்.